எனக்கு மனசே இல்லை என் மனைவி அந்த கப்பல்ல விட்டுட்டு வரத்துக்கு. ஏன்னா என்னுடைய உயிர் அவ. ஆனா என்னுடைய ஒரே மகளுக்காக என்னுடைய உயிரான மனைவிய அந்த கப்பல்லயே நான் விட்டுட்டு நானு கரைக்கு ஒதுங்கினேன். எனக்கு எவ்வளவு வருஷம் கடந்தாலும் அந்த துயரம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும், என் மனைவியை காப்பாற்ற முடியலன்ட்டு. ஆனா இவ்வளவுத்தையும் நான் தாங்கிட்டு என் வாழ்க்கையை நடத்துறேன்னா என்னுடைய ஒரே மகளுடைய வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு எழுதி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குங்களாம். இத பார்த்த இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்களாம். ஐயோ, நம்ம அப்பா வந்து நமக்காக இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறாரு, இன்னொரு மறுமணம் கூட பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுச்சான் அந்த பொண்ணு. இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மள சுத்தி சுத்தி நடக்குங்க. வெளியில இருந்து பார்த்தா நம்ம பண்றது ரொம்ப தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியும். நம்மளை பத்தி தப்பாவும் நினைப்பாங்க. நம்ம ரத்த சொந்தங்களே நம்மள நினைக்கலாம், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், எதுக்காக இந்த விஷயத்த செஞ்சோம்னு அது நமக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா இது இப்படியே முடிஞ்சிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாங்க. எனக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.